ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைனாப்பிள் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப் ஹீரோ வைஸ் டவுன் பார்ட் 2 கேம் ப்ளே தான் விளையாட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரோப் ஹீரோ வைஸ் டவுன் பார்ட் 2 கேம் ப்ளே தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கில்ஸில் வந்து ஹெல்த் ரீஜெனரேஷன் மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்டா ஹெல்த் ரீஜெனரேஷன் அப்கிரேட்னால் வந்து அது பண்ணிட்டோன்னா நமக்கு ஹெல்த்தை அடிக்கடி நிறைய ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து பார்ட் 1ல் வந்து எது வரைக்கும் முடிச்சிருக்கோன்னா வந்து பிக் கிளாஷ் அந்த மிஷின் வரைக்கும் டிப்ஸ் அண்ட் மிஷின் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வாட்டி செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே, ஹாட் பர்சியூட் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்குது. த லாஸ்ட் டாஸ்க் யூ நீட் டு ஸ்னீக் இன்டு எ டீலர் பிளேஸ். அதாவது நம்ம வந்து ஒரு டீலர் பிளேஸை வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்றான். நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஒன் டியூட் இஸ் அப் டு கோயிங். அவங்கள வந்து நம்ம வாட்ச் பண்ணணும், ஸ்பை பண்ணணும் அப்படின்றான். ஓகே என் காரில் உட்காரு, அப்புறம் வந்து நான் உன்னோட ஆர்டர் சொல்கிறதெல்லாம் செய் அப்படின்னு டிப்ஸுன்னு சொல்லுறான். ஓகே, இதான் என்னோடய கார் போல். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னோடய கார் எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் கேட்கணும். ஓகே, ஃபாலோ த எனிமி கார் பட் டோன்ட் கெட் க்ளோஸ் டு ஃபேர் ஆர் யூ வில் ஃபைல் ஆல். ஓகே, எங்கே ஓகே 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 அந்த ஜீப்பில் போகிறான் பார்த்தீங்களா, அந்த மார்க்கர் கூட சர்க்கிள் மார்க்கர் போட்டு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அவனை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து இங்கே க்ளோஸ் அண்ட் ஃபேர் அப்படின்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அந்த க்ளோஸுக்கும் ரொம்ப கிட்டம் போட்டு அவன் வந்து கண்டுபிடிச்சிடுவான். ஓஹோ, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அவன் வந்து வேறு ரூட்டுக்கு போவான். இப்போ நம்ம ஃபேர் போயிட்டோன்னா வந்து ஃபேருக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஆஹா, இவன் எங்கே போய்ட்டா நமக்கு தெரியாதுல்ல, அதனால் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா, க்ளோஸ் அண்ட் ஃபேர். அப்புறம் மேலே வந்து ஒரு கார் சிம்பிள் போட்டு அந்த நடுவில் க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். என்னங்க, நான் வந்து மியூசிக் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ வாய்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளியராக கேட்கும். ஓகே, அந்த க்ரீன்லேயே தான் நானும் போயிட்டுருக்கேன். ஓகே, 10 டூ ஃபேர். ஓகே, நான் ஹெல்த் ரீஜெனரேஷன் போட்டேன். 10 கிட்ட வந்துட்டோம். இந்த ஃபாலோ மிஷின் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ட்ரைவ் டு த பாயிண்ட் அண்ட் தென் கெட் அவுட் ஆஃப் த கார். அதாவது வந்து இந்த பாயிண்ட் கிட்ட போயிட்டு கார் விட்டு இறங்கிட்டு அப்படின்றாங்க. ஏன் இந்த டிரைவிங் மிஷின் கஷ்டமாக இருக்குன்னா, லைட்டாக இந்த கிளச் இருக்குல்ல, அதை விட்டு பிடிக்கிறதுனால வண்டி லைட்டாக ஃபோன் ஹேங் ஆகுது, மூவ் பண்ண முடியல. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு கன் எடுத்துக்கலாம். ஸோ கேமில் முடித்த அளவுக்கு கன்று தான். ஓகே, தரமாக சுடுறாங்க, சூப்பராக சுடுறாங்க. அவங்கக்கிட்ட பவராக கன் இருக்குது. இருங்க, சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, வாய்ஸ் அதாவது சவுண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு. இதோ இங்கே இருக்காங்க. காலில் அடிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய மிஷின் இருக்குதுங்க இந்த கேமில். அதுக்கப்புறம் வந்து இந்த கேமில் நிறைய மிஷின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நிறைய மிஷின் முடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு இடம் சொல்கிறேன். இந்த மேப் எங்கே எப்படி எந்த வழி அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் வராங்கங்க. ஆனால் வந்து இந்த ஷார்ட் கன்னுக்கு என்ன தெரியுமா, ஒரு புல்லட் தான், ஒரு புல்லட்டில். ஆனால் யாருமே சில பேர் சாக மாட்டாங்க, சில பேர் செத்துருவாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் சாக மாட்டாங்க, அவங்களாம் வந்து மயக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அதுதான் இந்த ஷார்ட் கன்னோட பவர். டன் புல்லியை நான் பேர் தெரில. இவில் கில்லியோ காக்ரோச். நம்மளை பார்த்து கரப்பாம்பூச்சின்றான். ஏய், யாரை பார்த்து கரப்பாம்பூச்சின்ற, நீ தான்டா கரப்பாம்பூச்சி, மொட்டை மண்டையா அப்படா. ஓகே, ஓ மயக்கலத்தில் இருக்க நீ, இறாவும் என் கையாலே உன்னை சாவடிக்கிறேன். காக்ரோச், நீ தான்டா காக்ரோச். ஓகே, நமக்கு 250 டைமண்ட் கொடுத்துட்டு கன்று வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நம்ம வந்து ஒரு பார்ட் 3ங்க. பார்ட் 3ல் வந்து நம்ம இந்த கன்னெல்லாம் வாங்கலாம். அதுவே உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டு காட்டுறேன். ஓகே, நமக்கு ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்கங்க, கால்ஃப் ஸ்டிக்கா, ஆமாம், கால்ஃப் ஸ்டிக்கா ஹாக்கி ஸ்டிக்கா இது? இல்லை கால்ஃப் ஸ்டிக்கு தான் இது.
ஓகே லைட்டாக ஃபோன் ஹேங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ ஓகே 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 லைட்டாக ஹேங் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ஓப்போ ஓகே ஓகே லைட்டாக ரொம்ப லைட்டாக அந்த கேமில் லைட்டாக எனக்கு லேக் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல். ஆமாங்க கொஞ்சம் லேக் ஆகுது தான், இருந்தாலும் எப்படியோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் நல்ல வேலை கட் பண்ணலை. ஏன்னா வந்து இப்போ கட் பண்ண என்ன தெரியுமா அவங்க ப்ராப்ளம், கட் பண்ணிட்டோன்னா வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த வீடியோவை எடுக்க முடியாது இந்த கேமில். ஏன்னா வந்து இந்த கேமில் மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்தே மிஷின் பண்ணணும். அதனால தான் நான் வந்து இந்த கேமை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே இப்போ நத்திக்கு ரொம்ப லேக் ஆகுதுங்க. நான் நெட்டு கூட ஆன் பண்ணேன் ஆனால் லேக் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன மிஷின் போகலான்னா வந்து நிறைய இருக்குது. ஓகே இங்கே பாருங்கள், எது என்னது போலீஸ் வேலையா? ஓகே இது வந்து ஏரோ பார்க்கிங், இது வந்து டிஃபீட் எனிமீஸ் வித் பார்ட்னர், நிறைய மிஷின் கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஏரோ பார்க்கிங் இந்த மிஷின் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஓலா யூ ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்மக்லர்ஸை காலி பண்ணணும். அப்புறம் ஒரு கார் இருக்குல்ல, அந்த காரெலாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஓலா அப்படின்றவங்க வந்து நமக்கு மிஷின் கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ இங்கே நடுவில் ஒரு ஆடு வருது பார்த்தீங்களா? என்னடா நடுவில் ஆடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆடு இல்லை, அந்த கேம் கம்பெனிக்காரங்க வந்து நமக்கு தராங்க. இந்த மாதிரி கேம் எங்களுக்கும் இன்னொரு கேம் கொடுத்துருக்கோம், அதே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஏரோ பார்க்கிங் இது என்ன மிஷின்னா வந்து என்னடா ஸ்டார்டிங்லேயே கன்னு அப்புறம் கொஞ்சம் கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிஷின் ஸ்டார்ட் பண்ண போவாங்க. இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுக்கணுன்ட்டு. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே இப்போ நீங்கள் போய் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்றாங்க. என்னென்னா வந்து இந்த ஸ்மக்லர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் வந்து காலி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த கார் இருக்கும், அந்த 3 காரையும் வந்து இந்த ஓலா கிட்ட திரும்பி கொடுக்கணும். ஏன்னா ஒரு வேளை எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு வேளை அது அவங்க காராக இருக்கலாம், ஒரு ஆளுக்கு 3 காரா அப்படின்னு கேட்கலாம். மேபி நிறைய பேர் இருக்கலாம் அவங்க ஃபேமிலியில், அவங்க சொல்ல முடியாது. ஓகே இப்போ நம்ம வந்து அந்த மார்க்கெட் கிட்ட போகணும். நான் தெரியாமல் வேறு எங்கேயோ போயிட்டேன். அதே பாத்துரா. ஐயோ ஓகே ஓகே ரொம்ப லைட்டாக லேக் ஆகுதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே லிஃப்ட் ஆல் 3 cars into the sky with a ஸ்பெஷல் வெப்பன் கையில் கொடுத்துருக்காங்களா, கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதான். ஓகே இதை வச்சு நம்மளால் பறக்க வைக்க முடியுமாமே. வாங்க வாங்க ட்ரை பண்ணுங்க. டே கோட்டு போட்டையா, சி கோட்டு மஞ்சக்கோட்டை, சி ஓ மஞ்சக்கோட். இங்கே பாருங்கள் மஞ்சக்கோட்டு நின்று பச்சைக்கோட்டு வரான். இன்றைக்கி 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஓகே இவன் எனக்கு கோட் சூட் போட்டு வந்திருக்கான். கோட் சூட்டா அப்படியே அழகாக சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு வந்திருக்கான். ஓகே யாருன்னு எனக்கு தெரில, சரி ஒன்று. ஓகே இப்போ இந்த 3 கார் இருந்தாங்க, அந்த பலூன் மார்க் போட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 காரையும் தான். இந்த 3 காரை இப்போ நம்ம சுடணும். ஓகே சுட்டாச்சு. இதுங்க நீங்கள் இன்னும் ஒரு கார் இருக்குது, அதுக்குள்ளே சுட்டுன்ட்டேன். ஓகே இன்னும் ஒரு கார் தான். ஓகே லுக் அட் த கார் இந்த ஓகே பார்த்தியா நீ, அந்த கார் வந்து ஏரில் பறக்குது. இப்போ அதை வந்து அந்த கயிறை கட்டி நம்ம வந்து அந்த ஓலா கிட்ட வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளால் ஒரு காராக தான் எடுத்துகிட்டு போக முடியும் போல். ஓ ஐயோ நான் டைப் பண்ணுறேன்னு பேரில் இது பண்ணிட்டேன். ஓகே அந்த கார் மேலே பாயிண்ட்டை வச்சுட்டு போனோம். கரெக்டாக அந்த பில்டிங் மேலே மார்க்கை போட்டேன். ஓகே பறக்கலாம். 100 மீட்டருங்க, நடுவில் வேறு தண்ணி, யார் சமாளிப்பா. ஓகே கார் அறந்துடாதடா ரே தம்பி. ஓகே தம்பி முடிச்சுங்க. ஓகே இப்போ ஒரு கார் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி வந்து நம்ம 3 காரையும் அட்டாச் பண்ணுவாங்க, அவ்வளோதான் இந்த மிஷினு. ஓகே அப்படியே இந்த காரை அப்படியே ஒரு டையை போட்டுட்டு அந்த மார்க்கிங்கை வச்சு மறுபடியும் போகலாம். இப்போ எனக்கு என்னென்னா இவன் இந்த ஸ்பீடில் போகிறானே, கயிறு இன்னும் அறையில் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்கான கயிறு. ஐயோ டே நசுக்கிச்சுங்க. நல்ல வேலை தவழ்ந்து வெளியே வந்துட்டேன். ஐயோ கால் மாட்டிக்கிச்சு. ஐயோ அப்பாடி ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன். நல்ல வேலை சாவலை, இல்லைனா மறுபடியும் மனுஷனை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்.
ஓகேங்க. இது பார்த்து ஐயோ 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 அந்த 3 பேரையும் பாருங்களேன், அப்படியே கையில் தொங்கிட்டு இருக்கானுங்க. சீசா மாதிரி பறந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க சீசா மாதிரியே தான் வந்து ஆடுறீங்க பாருங்களேன் எப்படி ஆடுறீங்கன்னு. ஐயோ! ஆனால் அவனுங்க மேலே மார்க்கிங்க போட்டால் மறுபடியும் கயிறு லூஸ் ஆகி நம்மளை வந்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. ஓகே, முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், முடிச்சிட்டேன். பேக் டு ஓலா. மறுபடியும் வந்து அந்த ஓலா மேடம்கிட்டே போகணும். ஓகே, எங்கடா அந்த ஓலா? ஐயோ, ஓலா 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 ஐயோ, எங்கெங்கேயோ மார்க்கு போடுறேங்க. ஓகே, நீங்கள் கேட்கல என்னடா எங்கெங்கேயோ மார்க்கு அந்த ரோப் போட்டுட்ருக்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ரொம்ப தூரம், ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்து ஒரு நம்மளால் ஒரு ரோப்பு டார்கெட் வச்சுருக்க முடியும். ரொம்ப தூரத்தில் வந்து நம்ம ரோப் டார்கெட் போட முடியாது. இப்போ நம்ம வந்து ஓலா கிட்ட போகணும். நான் வந்து பக்கத்துலேயே ரோப் போட்டு அப்படியே இந்த சைட் பறக்கலாம் அப்படின்னு நினச்சா முடிய மாட்டேங்குது. ஓகே, ஆஹா, கம்பியெல்லாம் போட்டிருக்காங்களே, ஒரு அடி தான். நம்மலாம் எவ்வளோ பெரிய ஆள், சூப்பர் ஹீரோஸ். ஓகே, யூ டிட் இட், ஹியர் யுவர் ரிவார்டு ஹீரோ அப்படின்றோம். யா, இட் இஸ் வாஸ் ஈஸி, ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈஸி தான். ஓகே, சொல்கிற விதமே சரியில்லை தானே பார்க்குறீங்க? இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்ட இப்போ வந்து 70.71K இருக்குது. அது வந்து அமெரிக்கன் டாலருக்கும் தாண்டி போயிடுச்சு. இப்போ அது எனக்கு எவ்வளோ கணக்கு போட்டு தரலான்னு தெரியல. சரி, ஓகேங்க. நம்ம வந்து இதோட வந்து இந்த பார்ட் 2 கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம பார்ட் 3ல் வந்து சந்திக்கலாம். பார்ட் 3 வந்து எனக்கு நாளைக்கே முடிஞ்ச அளவுக்கு, நாளைக்கே போட முடியுதான்னு பார்க்குறேன். ஏன்னா நாளையிலேருந்து எனக்கு வந்து குவார்ட்டர்லி லீவ் தான். அப்போது நான் குவார்ட்டர்லி லீவில் தான் இருக்கேன். ஸோ நாளைக்கே என்னால் முடிஞ்சால் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இல்லைனா வராது. ஓகே, பாய். மறக்காமல் இந்த பைனாப்பிள் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும் போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாம் பைனாப்பிள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. நம்ம சேனலில் வந்து 298 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் 298 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.